வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். ஒரு மனுஷனோட தோற்றத்தின் அடிப்படையில, அவன் பேசுற விதத்துல, அவனோட பிஹேவியர்ல, அவனோட நடவடிக்கையின் மூலியமாக, அவருக்கு என்ன கர்மா இருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அததான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிச்சயமாக கண்டறிய முடியும். இந்த பதிவுல அஷ்ட கர்மங்களுக்கும் நான் சில டிப்ஸ் அப்படின்றத சொல்றேன். நீங்களும் அத ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. உங்கள சுத்தி உள்ள நபர்களிடம் இன்னும் சொல்லப்போனால், உங்க வீட்ல இருக்கவங்களோட ஜாதகத்த மறந்துருங்க. மறந்துட்டு அவங்களோட பிஹேவியர், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட திங்கிங், தாட் ப்ராசஸ் இதன் அடிப்படையில அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கு, அவங்களுக்கு எந்த கர்மாவோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, முதல்ல சூரியன் கர்மால இருந்து ஆரம்பிப்போம். சூரியன் கர்மாவை கொண்ட ஒரு நபர், அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மோர் தென் 90% ஆஃப் த சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ஷர்ட் அணிய விரும்புவார்கள். அவங்க வந்து இந்த டீ ஷர்ட் போடுறதுக்கு பெருசா விருப்பப்படுறது கிடையாது. சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாலே, பெரும்பாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷர்ட்ட தான் அணிஞ்சிருப்பாங்க. டீ ஷர்ட்டோ மற்ற விஷயங்களோ அணிவதை அவர்கள் விரும்புவதில்லை. இதுக்கு ஒரு முக்கியமான உளவியல் காரணம் இருக்கு. என்னன்னா, சூரியன் அப்படின்றவரு தான் ஹெட். அவர் தான் லீடர். ஸோ, அதனால எப்பவுமே அவங்கள பார்க்கும்போதே மத்தவங்க மதிக்கணும். அவங்கள பார்க்கும்போது மற்றவர்களுக்கு இயல்பாகவே அந்த அப்பியரன்ஸ் மூலியமாகவே ஒரு மரியாதை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அண்ட் லேடீஸ்லயும் பெரும்பாலும் நீங்க பாருங்க, சூரியன் கர்மா ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னா, எங்க வெளிய போனாலும் அந்த சாரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா, சூப்பரா, பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸ தான் அவங்க அணிவாங்க. அண்ட் நான் பார்த்த நெறைய சூரியனின் கர்ம பதிவை கொண்ட ஆண்கள் குறிப்பாக ஷர்ட் போட்டாலும் கன்னா பின்னான்னு அதில டிசைன்ஸ் வைக்கிறது, கோடு போடுறது, கட்டம் போட்டது, பெருசா இத கூட அவங்க பிரிஃபர் பண்றதில்ல. பிளெயின் ஷர்ட். அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறத்தை அவர்கள் அதிகமாக பிரயோகப்படுத்த ரொம்ப ஆசைப்படுறாங்க. விருப்பப்பட்டு அந்த வெள்ளை நிறத்தை அணிந்து கொள்கிறார்கள். அண்ட் கலர் சைக்காலஜி படி ஒயிட் அப்டின்னாலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பிரைட் அப்டின்றது அங்க இயல்பாகவே வந்துருது. ஸோ தோற்றம்னு பார்க்கும்போது, அந்த உடை அத நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணலாம். பார்க்கும்போதே அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க பார்க்கும்போதே அவங்க மேல நமக்கு ஒரு மரியாதை அப்டின்றது வரும். அடுத்ததாக பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா? இந்த சூரியன் கர்மா எப்ப எது பேசினாலும், ரொம்ப கன்விக்ஷனோட "எனக்கு இது தெரியும்பா. இதுதான் கரெக்ட். இப்படி பண்ணா தான் இது சரியா இருக்கும்." அப்படின்ற மாதிரி ரொம்ப தெள்ள தெளிவா, பிளான்டா, தெளிவா பேசுற மாதிரி இருக்கும். எத பத்தி நீங்க கேட்டாலும், அது தவறாக அந்த ஐடியாலஜி தப்பா இருக்கலாம். பட் ஆனா, அத ரொம்ப தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடிய, அதுல ரொம்ப கிளியர் மைண்டடா இருப்பாங்க. "இதுதான்ப்பா, இப்படிதான்ப்பா" அப்படின்னு ரொம்ப கிளியர் மைண்டடா இருக்கக்கூடிய நபர்கள், சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள். குறிப்பாக எப்பவுமே இந்த சூரியன் கர்மா மற்றவர்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்க வந்து எப்பவுமே ரொம்ப ஃபங்கியா, ஹேப்பியா, ஜாலியா, கலர் கலரா சட்டை போடுற பையன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நாள் நீங்க ஃபார்மல்ஸ் போட்டு போறீங்கன்னா, உங்கள பார்த்த அடுத்த நொடி அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, "எங்க போறீங்க? ஃபார்மல்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. எங்கேயாவது இன்டர்வியூ போறீங்களா? ஏதாவது முக்கியமான அக்கேஷனா? ஏதாவது மீட்டிங்க்கு போறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த அன்னைக்கு உங்ககிட்ட நீங்க யூசுவலா போடுற மாதிரியான உடை இல்லாம, இதுதான் இருந்திருக்கும். நீங்க எதேர்ச்சையா எடுத்து போட்டுருப்பீங்க. பட் ஆனா, அத அப்சர்வ் பண்ணி டக்குன்னு கேள்வி கேட்பாங்க. அதேபோல பெரும்பாலான சூரியன் கர்மாவுக்கு இந்த நெற்றின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த நெத்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அகண்டு இருக்கும், பெருசா இருக்கும். ஃபேஸுமே பார்த்த உடனே அப்பீலிங்கா, ரெஸ்பெக்ட் வரக்கூடிய ஒரு ஃபேஸாக இருக்கும். நான் சில தவறான செயல்களை செய்யக்கூடிய நபர்களையும் பார்த்திருக்கிறேன். அவங்களோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள ஏமாத்தி காசு சம்பாரிக்கிறது, அடுத்தவங்களுக்கு தொல்ல குடுக்குறது, பிரச்சனை குடுக்குறது, அவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். பண்றது ஃபுல்லா ஒரு மாரி மோசமான வேல. பட் ஆனா முகம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தெளிவா இருக்கும். அவ்ளோ கிளாரிட்டியோட இருக்கும். அந்த கண்ணு, முகம், நெத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரா இந்த வேலை செய்றாரு அப்படின்னு நமக்கு சந்தேகமே வந்துரும். அந்த அளவுக்கு என்ன பார்த்தா மத்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஃபேஸ் அப்பியரன்ஸ் வச்சும் நீங்க சூரியன் கர்மாவை கணிக்கலாம். அடுத்ததா சந்திரனோட கர்மாவ பத்தி பார்ப்போம். சந்திரன் கர்மாவ கணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு" சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாப்ல ஒருத்தர் முகத்த வச்சு அவங்களால அவர் என்ன நினைக்கிறாருன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு சந்திரன் கர்மா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா, மற்ற எந்த கர்மாவை விடவும் ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா, ரொம்ப ஓப்பனா இருக்கக்கூடிய, இல்ல அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடிய கர்மா எது அப்படின்னா, அது சந்திரனோட கர்மா தான். எந்த ஃபீலிங்கையும் அவங்களால அடக்கி வைக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன சிந்தனை இருந்தாலும், அவங்க மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தாலும், கன்ஃப்யூஸ்டா இருந்தா கூட, ரொம்ப அழகா அது முகத்திலேயே தெரிஞ்சிரும். சிலர்லாம் கோவப்பட்டாங்கன்னா, முகம் இறுக்கமாயிடும். எந்தவித எக்ஸ்பிரஷனும் அவங்க குடுக்க மாட்டாங்க. அப்படியே உர்ருன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்காது. எந்த எக்ஸ்பிரஷனா இருந்தாலும், எந்த ஃபீலிங்கா இருந்தாலும், அது அப்படியே முகத்துல தெரிஞ்சிரும் நமக்கு பார்த்த உடனே. அதாவது அவங்களோட தோற்றத்துல, குறிப்பா அவங்களோட முகத்திலேயே ஒரு இன்னசென்ஸ் அப்படின்றது தெரியும்.
உங்க ஆஃபீஸ்லயே கூட இத நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் சாதாரணமா பேசும்போதே கொஞ்சம் சிரிச்சா மாதிரி பேசுறாரு அண்ட் அந்த சிரிப்போட கொஞ்சம் இன்னசென்ஸும் இருக்குது, வெகுளித்தனமும் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சந்திரன் கர்மா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல சந்திரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ஒருத்தர்ட்ட பேசுறாங்க அப்படின்னா, அவங்கள பத்தி அவங்க பேசுறாங்களோ இல்லையோ, ஊர் என்ன பண்ணுது? உலகம் என்ன பண்ணுது? நாடு எங்க போது? இந்த சீரியல்ல என்ன ஆச்சு? அந்த நாடகத்துல என்ன ஆச்சு? அப்படின்ற மாதிரி, இப்படி மற்ற விஷயங்களை பற்றி தான் அவர்கள் அதிகமாக பேசுவாங்க. குறிப்பாக 3வது மனுஷால பத்தி அதிகமா பேசக்கூடிய கர்மா எதுன்னா, சந்திரனின் கர்மா. அதிலும் குறிப்பாக ஆண்கள் ரேண்டமா யார் கூடயாவது ட்ரெயின்ல போம்போதோ, பஸ்ல போம்போதோ பார்த்தா கூட, அவங்க கிட்ட யார பத்தி வேணாலும் பேசுவாங்க. தன்னோட சொந்த கதைய, சோக கதைய பல வருஷம் பழகுனவங்க மாரி அவங்க கிட்ட பகிர்ந்துப்பாங்க. பெண்கள் அப்படின்னு வரும்போது, அதுல சின்ன மாற்றம் இருக்குது. அவங்களுக்கு யார் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்களோ, யார அவங்க நம்புறாங்களோ, அவங்க கிட்ட மட்டும் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ இது சந்திரன் கர்மாவோட ஒரு பிஹேவியர். அடுத்ததாக சுக்கிரனின் கர்ம பதிவு கொண்ட நபர்களை எப்படி நம் தோற்றத்தை வைத்து நம்ம கணிப்பது? ஒருத்தருக்கு சுக்கிரன் கர்மா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, எப்பவுமே அவங்க அவங்களோட தோற்றத்திற்கு அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது குடுப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஃபேக்டர் கிடையாது. ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ல மட்டும் அவங்க வெரைட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸரீஸ்ன்னு இருக்கு இல்லையா? யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச்ல இருந்து, யூஸ் பண்ணக்கூடிய ஷூல இருந்து, அவங்க காதுல போட்டிருக்கக்கூடிய தோடுல இருந்து, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியில இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அழகியல் அப்படின்ற ஒரு விஷயத்த புகுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. கலைநயத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள். ரொம்ப அது ஆர்கனைஸ்டா பார்க்க ரொம்ப டீசென்ட்டா இருந்தது அப்படின்னா, அங்க கொஞ்சம் செவ்வாய் கர்மாவும் சேரும். இல்ல அது ஆர்கனைஸ்டா இல்ல, கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருக்குது. ஒரு நாள் ஒரு மாரி இருக்குது, இன்னொரு நாள் பார்க்கவே சகிக்கல அப்படிலாம் இருந்ததுன்னா, அது சுக்கிரனின் கர்மான்னு நீங்க எடுத்துக்கலாம். சில பேரு கண்ணு கூசுறா மாரி ட்ரெஸ் போடுவாங்க. அதாவது அந்த பால் பச்சை கலர்லலாம் சில பேர் ட்ரெஸ் போடுவாங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாரி ரொம்ப ஃபிளாஷியா ட்ரெஸ் பண்ணக்கூடிய நபர்களும் இந்த சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள். ஏன்னா, அவங்களுக்கு இந்த அட்டென்ஷன் கிராப் பண்றது புடிக்கும். அதே மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி, என்ன ஆக்சஸரீஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு 4 பேராவது அது என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்டு, அத அவங்க பாராட்டணும். அப்பதான் அந்த சுக்கிரன் கர்மாக்கு மனசே ஆறும். நான்லாம் சில பேர பார்த்துருக்கிறேன். ஒரு வாட்ச் வாங்கி, அந்த வாட்ச் பத்தி யாருமே கேட்கலையாம். அதனால அவரு அந்த வாட்ச மாத்திட்டாரு. வேற வாட்ச் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இப்படியெல்லாம் சுக்கிரன் கர்மா இருக்கிறாங்க. ஸோ, உச்சி முதல் பாதம் வரை எங்கெல்லாம் அழகியலுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்களோ, எங்கெல்லாம் அட்டென்ஷன் கிராப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு சுக்கிரன் கர்மா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பேசுறதுல தேர் வில் பி 0 ஃபில்டர்ஸ். இப்ப நம்ம எல்லாருமே நம்மளோட சக வயசு இருக்கக்கூடிய நண்பர்களிடம் பேசும்போது எந்த ஃபில்டர்ஸும் இல்லாம பேசுவோம். கரெக்ட்டா? ரொம்ப அவங்க கிட்ட பார்த்து, பார்த்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்மளோட சிமிலர் ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளோட ஃபிரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப பார்த்து, பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட பேசிக்கலாம். தப்பா நெனச்சுக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க கிட்ட எத பத்தி வேணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது பெரும்பாலும் நம்ம யார்ட்ட பண்ணுவோம்? நம்மளோட சக வயசுல இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நம்ம பண்ணுவோம். ஆனா, இந்த சுக்கிரன் கர்மாக்கு வயசு வித்தியாசம்லாம் தெரியாது. எல்லார்ட்டயும் இவங்க ஒரே மாரி தான் பழகுவாங்க. யார்ட்ட பேசினாலும் பெரும்பாலான இடங்கள்ல ஃபில்டர்ஸ் அப்படின்றது இருக்காது. அந்த பவுண்டரிய கிராஸ் பண்ணக்கூடிய நபர்களும் சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அண்ட் பழகுன ஒரு 5 நிமிஷத்திலேயே ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்களே, பல வருஷம் பழகுன மாரி ஒரு பழக்கம் பழகுறாங்களே, பயங்கர ஜோவியலா இருக்காங்களே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு சுக்கிரன் கர்மா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸுல இந்த ஜிகு ஜிகுன்னு சிலர் ட்ரெஸ் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரெஸ்ஸே அப்படியே மின்னும். அந்த மாரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடிய நபர்களும் சுக்கிரனின் கர்மாவுக்கு கீழ தான் வருவாங்க. அடுத்தபடியா புதனினுடைய கர்ம பதிவ பார்ப்போம். இந்த புதன் கர்மாக்கு இடம், பொருள், ஏவல் தெரிந்து டிரெஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கு தகுந்தா மாரி டிரெஸ் பண்ணா போதும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதேபோல இந்த புதன் கர்மா முத்திருச்சுன்னு வைங்களேன், யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு மால்க்கு போறோம், ஒரு ஷாப்பிங் மால்க்கு போறோம், ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி டிரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏடா கூடமா அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி டிரெஸ் பண்ணிட்டு போவாங்க. யாராவது கேட்டா கூட, "என் அறிவ பார்த்து என்ன ஜட்ஜ் பண்ணு பாஸ். கேவலம் ஏன் நான் போடுற ட்ரெஸ்ஸ பார்த்து ஜட்ஜ் பண்ற?" அப்படின்னுவாங்க. ஸோ, ஒரு கேட்டகரி பீப்பிள் இடம், பொருள், ஏவல் அறிந்து டிரெஸ் பண்ணக்கூடிய நபர்கள். இன்னொரு கேட்டகரி பீப்பிள் "எதுக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ற?" அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள். இந்த 2ண்ட் கேட்டகரி கொஞ்சம் ரேர்ன்னு வச்சுக்கோங்களேன். இது யாருக்கு ரொம்ப முத்துதோ அவங்களுக்கு தான் அப்படி ஆகும். அண்ட் புதனோட கர்மாவ நீங்க இன்னொரு விதத்திலயும் ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்னன்னா, கண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்.
ரொம்ப எப்பவுமே அதுல வந்து ஒரு நிதானம், ஒரு அமைதி அப்படின்றது இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீலிங் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. எது பண்ணாலும் ரொம்ப கால்குலேட்டிவா சிந்திச்சு, ரொம்ப நிதானமா செய்யக்கூடிய நபர்கள் புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். கரெக்ட்டா அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு நீங்க வர சொன்னீங்க அப்படின்னா கூட, கரெக்ட்டா 10 மணிக்கு வர சொன்னா, 9:55க்கும் அவங்க வரமாட்டாங்க. 10:05க்கும் வரமாட்டாங்க. கரெக்ட்டா 10 மணிக்கு வருவாங்க. அது எப்படின்னே தெரியாது. ஸோ அந்த மாரி டைமிங்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய நபர்களும் புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அடுத்ததா, செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை எப்படி பார்த்தவுனே ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்ப்போம். செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள், அவங்க என்ன பண்ணாலும் அதுல பெர்ஃபெக்ஷன், நீட்னஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து ஏற்கனவே இதுக்கு நெறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். நீங்க அந்த டாக்டர் அப்படின்ற திரைப்படம் பாருங்க. சிவகார்த்திகேயன் அப்படின்ற அந்த கேரக்டர பாருங்க. ஒரு படம் ஃபுல்லா அவர் எப்படி டிரெஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றத பாருங்க. அந்த படத்துல அவருக்கு யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸோட கலர்ல இருந்து, அந்த காலர் பட்டன்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணுங்க. அதுல அப்படியே பெர்ஃபெக்ஷன் டூ த கோரா இருப்பாங்க. தல சீவணும் அப்படின்னா, கரெக்ட்டா அது அப்படி போய் அப்படி படியணும். அப்படி இல்ல, கொஞ்சம் இப்ப பாருங்க, இப்ப இங்கெல்லாம் வந்து லைட்டா கலஞ்சிருக்கு. இப்படிலாம் இருந்தா அவங்களுக்கு ஆகவே ஆகாது. ட்ரெஸ் போட்டா அப்படியே சும்மா ஃபிட்டா இருக்கணும். அங்கங்க தொல தொலன்னு தொங்குறது, இங்க கை தூக்குனா தெரியறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எது பண்ணாலுமே அப்படியே அது பெர்ஃபெக்ட்டா, நீட்டா இருக்கணும். இதே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, நல்லா அவங்க செஸ்ட்லாம் தெரியணும், பைசெப்ஸ்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காகவே டீ ஷர்ட் போடுவாங்க, ஷர்ட் போடுவாங்க. எது பண்ணாலும் அவங்களோட உடலோட அமைப்பு தெரியணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயின் கர்ம பதிவை கொண்ட நபருக்கு வளவளன்னு பேசத் தெரியாது. எதுவா இருந்தாலும் கட் ஷார்ட்டா "இதானப்பா விஷயம். இதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற?" அப்படின்னு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கம்மியான வார்த்தைகளை, குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எஃபெக்டிவா பேசுவாங்க. எது ஒண்ணத்தையும் வளவளன்னு இழுத்து செய்யறது அவங்களுக்கு சுத்தமா புடிக்காது. அதே மாதிரி செவ்வாயினுடைய கர்மாக்கு இந்த ப்ரவுன் கலர், மெரூன் கலர் ஷர்ட், ரெட் கலர் ஷர்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டார்க் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாலிட் கலர்ஸ் அது எல்லாமே இந்த செவ்வாயினுடைய கர்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக குரு கர்மாவ பத்தி பார்ப்போம். குரு கர்மாவ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் பார்த்தோனே அப்படின்றத பத்தி பார்ப்போம். குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள ஐடென்டிஃபை பண்றதும், சந்திரன் கர்மாவ ஐடென்டிஃபை பண்ற மாரி கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா, அந்த வாய்ஸ் டோன் இருக்கு இல்லையா? அந்த குரலின் அடிப்படையில அவங்கள நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். இவங்களுக்கு குரு கர்மா இருக்கா? இல்லையா? அப்படின்றது. பெரும்பாலான குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு, வாய்ஸ் அப்படின்றது அவங்களோட உடல் தோற்றத்திற்கும், உடல் அமைப்புக்கும், அவங்களோட குரலுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். வாய்ஸ் கணீர்னு இருக்கு, சூப்பரா இருக்குது. ஆனா பார்க்க பென்சில்ல கோடு போட்டா மாரி இருக்கான். இந்த உடம்புல இருந்தா இந்த வாய்ஸ் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த குரல் வலிமை அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுதான் குரு கர்மாவை நிர்ணயிக்கும். அதேபோல குருவினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்களுக்கு இந்த காது பெருசா இருக்கும். அதேபோல குரு கர்மால இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு எப்பவுமே வாத்தியார் புத்தி அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். தன்ன சுத்தி எது நடந்தாலும் அத அந்த ஆங்கிள்ல தான் அத பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. கீழ தவறி விழுந்துட்டாருன்னு வைங்களேன். ஒரு சந்திரன் கர்மாக்கு அத பார்த்தோனே, "ஐயய்யோ! கீழ விழுந்துட்டாரே! பாவம் என்ன அடிபட்டதோ தெரியலையே! எப்படி வீட்டுக்கு போப்போறாரோ தெரியலையே!" அப்படின்ற எண்ணம், சிந்தனை, அந்த பதட்டம் அப்படின்றது வரும். இதே குரு கர்மா பார்த்தாருன்னு வைங்களேன், "கீழ பார்த்து போக தெரியாதா? ஃபோன பார்த்துட்டு போயிட்டு இருக்க" அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு அந்த கருணை, இரக்கம் அப்படின்றது வராது. மாறா, "ஏன்டா நீ இந்த தப்பு பண்ண? இதனால தான் நீ இந்த தப்பு பண்ண" அப்படின்றத உங்களுக்கு சுட்டிக்காட்டுவாங்க. இது குரு கர்மாக்கே உண்டான ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேபோல ஆன்மீகம் சார்ந்த நாட்டம், விருப்பம், ஈடுபாடு, ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக ஒருத்தருக்கு குரு கர்மா இருக்கு அப்படின்னா, அவங்க எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும், பார்க்கும்போதே அந்த மதத்தினுடைய அடையாளம் ஏதாவது அவங்க கிட்ட தெரியும். இப்ப கிறிஸ்டியனா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல அது தெரியும். அந்த பிளஸ் சிம்பலை குறிக்கக்கூடிய ஹோலி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத குறிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த அவங்க அணிஞ்சிருப்பாங்க. ஹிந்துவா இருந்தாங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த விபூதி அப்படின்றது இருக்கும். குங்குமம் அப்படின்றது இருக்கும். இல்ல கையில ஏதாவது கயிறு கட்டிட்டே இருப்பாங்க எப்பவுமே. கழுத்துல ஏதாவது ஒரு மாலை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு, இன்வால்வ்மென்ட் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததா ராகுவினுடைய கர்மாவ பத்தி பார்ப்போம். இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் பெரும்பாலும் ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்ப போட்டாலும் பிராண்ட் கான்ஷியஸா பிராண்டடான கிளாத்ஸ போடுறாங்க. பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு வருது அப்படின்னாலே, அவங்களுக்கு ராகுவினுடைய தன்மை, ராகுவினுடைய கர்மா இருக்குன்னு அர்த்தம். பார்க்கும்போது எதுவுமே சீப்பா தெரியாது. ரொம்ப ராயலா இருப்பாங்க போல, இவங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க போல அப்படின்னு ஒரு ஃபீலிங் அப்படின்றது நமக்கு வரும். எப்பவுமே ராகுவினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு லெவல்ல இருக்கும். ஆனா, அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கார், பைக்லாம் பாருங்க, ஒரு 2, 3 படி மேல தான் இருக்கும்.
80% இப்படி இருப்பாங்க சார். அப்ப மிச்சம் 20% எப்படி இருப்பாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மிச்சம் 20% அவங்களோட லெவல் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். பட் ஆனா அவங்க வாங்கி அணியக்கூடிய ஆடை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ஏதோ நல்ல ரிச்சா, ராயலா பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அது டூப்ளிகேட்டு. அது 2 நாள் கூட வராது அந்த சட்டை. 2 வாட்டி கூட அந்த சட்டை போட முடியாது அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஒரு 20% ஆஃப் பீப்பிள் இப்படியும் இருக்கிறாங்க. அடுத்ததா பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா? இந்த ராகு கர்மா எப்ப எது பேசினாலும், எல்லாம் தெரிஞ்சா மாரியே பேசுவாங்க. அவங்க கிட்ட நீங்க எத போய் கேட்டாலுமே, அத பத்தி அவங்களால ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பேச முடியும். பட் ஆனா, அவங்க ஆக்கப்பூர்வமா அத பயன்படுத்தி இருப்பாங்களா? அதனால ஏதாவது செஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் கூட இருக்காது. அதேபோல ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் எப்பவுமே அவங்க வயச விட ஒரு 6 வயசு, 7 வயசு, ஏன் ஈவன் 10 வயசு அதிகமா இருக்கக்கூடிய நபர்களிடம் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில ஒரு நபருக்கு ராகு கர்மா இருக்கா, இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தோனே ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தபடியாக கடைசியாக இருக்கக்கூடியது சனியினுடைய கர்ம பதிவு. இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் யாரெல்லாம் பார்க்க ரொம்ப டல்லா இருக்கிறாங்களோ, குறிப்பா ஃபேஸ் அந்த முகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்களோட அப்பியரன்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எங்கேயுமே நீட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. எப்ப பார்த்தாலுமே ஒரு விதமான ஒரு ஒரு அக்லினஸ் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சனியினுடைய கர்மா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேனே, இப்ப எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் வந்து பல வருஷ போராட்டத்திற்கு பிறகு, இன்னும் ரிட்டயர் ஆகுறதுக்கு ஒரு 6 வருஷம், 7 வருஷம் தான் இருக்குது. இப்ப தான் அவருக்கு ஹெச்ஓடி போஸ்டிங் அப்படின்றது கிடைச்சிருக்குது. ஆனா, அவர் டிரெஸ் பண்ணக்கூடிய விதமா இருக்கட்டும், அவர் தல சீவக்கூடிய விதமா இருக்கட்டும், அவர் டக் பண்ணாருன்னா, அவரோட பேண்ட் ப்ராப்பரா நிக்காது. ஏன்னா, அதுக்கு தகுந்த மாரியான ஒரு பெல்ட் அவர் வாங்கி போட மாட்டாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் குறைந்தது 5லிருந்து 6 வருடம் பழைய துணி. அப்போ சம்மந்தப்பட்ட அந்த நபர் போய் ஹெச்ஓடி சீட்ல உட்கார்ந்தாலும், அவர் பார்க்கறதுக்கு எப்படி தெரிவாரு? வாட் கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரஷன் ஹி வில் கிவ். ஸோ பார்க்கும்போதே யாரெல்லாம் கொஞ்சம் அக்லியா இருக்கிறாங்க, ப்ராப்பரா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அவங்களுக்கு சனியினுடைய கர்மா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதேபோல இந்த ராகு கர்மாக்கும், சனி கர்மாக்கும் தோற்றத்துல ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, உடலில் நெறைய ரோமங்கள் இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் அவங்களுக்கு ராகு கர்மாவும் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. சனியினுடைய கர்மாவும் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிக ரோமங்கள் இருந்தாலே, அங்க இந்த 2 கர்மாவோட இன்வால்வ்மென்ட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதன் அடிப்படையிலயும் நீங்க அவருக்கு சனி கர்மா இருக்கா, இல்லையா அப்படின்றத ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் அதேபோல சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கொஞ்சம் கூட அந்த இடம், பொருள், ஏவல பார்த்து டிரெஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேசிக் நாலேட்ஜ் இல்லாத நபர்களா இருப்பாங்க. அவங்க சூஸ் பண்ற எதுவா இருந்தாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுமாரான ஒரு விஷயமா தான் இருக்கும். இது பெண்களுக்கு பெரும்பாலும் அப்ளை ஆகுறதில்ல. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், நீட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு தான் அப்ளை ஆகுது. பெண்கள் பெரும்பாலும் நல்லா தான் டிரெஸ் பண்றாங்க. ஆனா, பெண்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி வெளியில பார்க்க நீட்டா இருந்தா போதும். வீட்ல நான் கொஞ்சம் ஏடாகூடமா தான் இருப்பேன். நான் கொஞ்சம் அக்லியா தான் இருப்பேன். என் வீடும் அவ்ளோ சுத்தமா இருக்காது. அப்படின்ற மாதிரி தான் பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ ஆண்கள் நீங்க எங்க பார்த்தாலுமே அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு சனி கர்மா இருக்கா? இல்லையா? அப்படின்னு. பட் பெண்கள் வெளியில ஓரளவுக்கு நீட்டா இருப்பாங்க. பட் வீடு அப்படின்னு வரும்போது, அந்த அளவுக்கு அவங்களால ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படின்றத மெயின்டெயின் பண்ண முடியல. பட் இந்த நீட்டா இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது, பார்க்க ஒரு நல்ல இம்ப்ரஷன் குடுக்கறது, இது எல்லாத்துலயும் ஆண்களை விட பெண்கள் எவ்வளோ பெட்டரா இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதேபோல கருப்பு நிற ஆடைகளை தேர்ந்தெடுப்பது, அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் கலர்ஸ் இருக்கு இல்லையா? டல்லாவும் இருக்கும், பிளஸ் டார்க்காவும் இருக்கும். இந்த மாதிரி டார்க் அண்ட் டல் கலர்ஸ் அதிகம் பிரிஃபர் பண்றதும் இதே சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தான். ஸோ இந்த பதிவுல நம்ம நெறைய தகவல பகிர்ந்திருக்கிறோம். பார்த்தோனே ஒருத்தருக்கு என்ன கர்மா இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு நெறைய இன்ஃபர்மேஷன இந்த பதிவுல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுல எல்லாருக்கும் ஒரே ஒரு கர்மா தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சிலருக்கு 2, 3 கர்மா கூட இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்ப நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், பிஹேவியர் எல்லாத்தையுமே நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு என்ன கர்மா இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே இது சார்ந்த நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். பட் அதில இந்த அளவுக்கு நான் டீட்டெயில்டா பேசியிருக்க மாட்டேன். அதன் காரணமாக தான் இன்னொரு பதிவு. இந்த பதிவுல புதுசா நான் பார்த்த விஷயங்களையும் நான் சேர்த்திருக்கிறேன். நம்ம போற இடத்துலலாம் எல்லார்ட்டயும் ஜாதகம் கேட்க முடியாது. ஸோ பார்த்த உடனே எப்படி ஒருத்தருக்கு என்ன கர்மா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்குண்டான விஷயத்த தான் இந்த பதிவுல நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இதுல சிலருக்கு அவங்களோட ஜாதகத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, சிலருக்கு 3 விதமான கர்மாக்கள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் கர்மா இருக்கு, சனி கர்மா இருக்கு, புதன் கர்மா இருக்குன்னு வச்சுப்போமே. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நமக்கு செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக தெரியுது அப்படின்னா, அப்ப அங்க மற்ற 2 கர்மாக்களை விட இந்த கர்மாவோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன்னா, அவர் சிந்தனையே செவ்வாயினுடைய தன்மையாக இருக்கும்போது, அவர் அணியக்கூடிய ஆடை, அவர் பேசுற விதம் எல்லாமே செவ்வாயா இருக்கும்போது, அவரோட பிஹேவியர்லயும், அவரோட கேரக்டர்லயும் செவ்வாய் கர்மா தான் இருக்கும். அப்போ செவ்வாய் கர்மாட்ட எப்படி நீங்க நடந்துக்கணுமோ, அப்படி நீங்க சூதானமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் கூட நீங்க வண்டி ஓட்டிடலாம். இப்ப நான் சொன்ன தகவலோட ஏற்கனவே ஒவ்வொரு கர்மா பத்தியும் நான் டீட்டெயில்டா வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு கர்மாவோட சாதகம் என்ன, பாதகம் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நான் ரொம்ப டீட்டெயில்டா வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்துல, நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ இத தான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.